ஏன்னா அது இல்லாத விஷயமே கிடையாது. இப்போ நம்ம உரையாடுறோம் அப்படின்னா அந்த உரை உங்களுக்கு வந்து கேட்குறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இயற்பியலோட பரிணாமங்கள் தான். காற்றில் என்னோட சவுண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக அது வந்து பயணிக்குது. அது உங்களை நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தில் பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலுமே அது உங்களை வந்து பாதிக்குது. இப்போது இந்த இயற்பியல் வந்து ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களோட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலேயே உங்களுக்கு இயற்பியலை மெதுவாக ஒரு ஸ்பைரல் கரிக்குலம் அப்படின்ற பேரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்போ படித்த அந்த ஹீட்டு லைட்டு சவுண்டு மெக்கானிக்ஸ் இதை தான் வந்து அப்படியே பரிணாம வளர்ச்சின்ற பேரில் அசெண்டிங் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி அது வந்து விரிவடைந்து உங்களுக்கு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இன்னும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போது இயற்பியல் முழுசாக நான் 12வது முடிச்சிட்டேன், எனக்கு இயற்பியல் முழுசாக தெரிஞ்சிடுச்சா அப்படின்னா இன்னும் நீங்கள் கல்லூரிக்கு போகும்போது அதோட அடுத்த பரிணாமங்களை பார்ப்பீங்க. அப்போது இயற்பியல்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு சென்றாலும் சரி தான், அங்கே அவங்க மெஷர் பண்ணுற தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவாங்க. அந்த டெம்பரேச்சர் எல்லாம் இயற்பியல். எந்த ஒரு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றாலுமே இயற்பியல் கருவிகள் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போது இந்த இயற்பியல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம புரிந்துக்கலாம். அப்போது இதை வந்து ரொம்ப நம்ம ஒரு நண்பனை அணுகிற மாதிரி அணுகுனீங்கன்னா இந்த இயற்பியல் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும், அது கூட ரொம்ப இன்டிமேட்டாக ரொம்ப உறவாடணும், ஒரு நல்ல நண்பர்கள் கூட பேசுகிற மாதிரி பேசணும், அவர் கூட நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இயற்பியல் கூட நேரத்தை ஒதுக்கி அது கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இயற்பியல் உங்களுக்கு தானாக புலப்படுறதுக்கான ஒரு ஆளுமையை கொடுக்கும். அதே மாதிரி அவங்களோட மேற்படிப்புக்கு இந்த 12ஆம் வகுப்பு இயற்பியல் ரொம்ப 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 அடித்தளமாக இருக்குது. இதுதான் அந்த நம்ம படிக்கிற அந்த இயற்பியலோட யூசஸ் தான் வந்து இன்ஜினியரிங் பொறியியல். அப்போது இது வந்து எசன்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்கள் 12ஆம் வகுப்பு 10, 11, 12 இயற்பியலை ஒரு எசன்ஸ். நீங்கள் அது எவ்வளோ பெரிய ஜூஸஸாக வேணாலும் நீங்கள் செய்துக்கலாம். அதுதான் உங்களோட பொறியியல். 4 ஆண்டுகள் நீங்கள் படிக்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் படித்த மெக்கானிக்கல் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க 12ஆம் வகுப்பு 11ஆமில். அதுதான் நீங்கள் வந்து பொறியியலில் ஒரு பேப்பராகவே ஒரு புத்தகமாகவே படிப்பீங்க. ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேப்பராகவே படிப்பீங்க. ஒரு சின்ன லெசனை ஒரு பேப்பராக படிப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஒரே ஒரு லெசன் நம்மளோட 11ஆம் வகுப்பில். அதே தான் நீங்கள் வந்து பொறியியல் கல்லூரியோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கே போனீங்கன்னா ஒரு புத்தகமாகவே படிப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நல்லா விரிவுபடுத்தி கொடுக்கும். இயற்பியல் ரொம்ப புனிதமானது. உங்களை உணர்வதற்கும் உங்களை சுற்றி இருக்கிற நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக உணர்வதற்கும் இயற்பியல் வழிவகை செய்கிறது. அது கூட ஒன்றி இருங்கள், அது உங்களை வந்து மிக சிறந்த மனிதராக மாற்றும். ஒரு பாடத்தினுடைய அறிமுகத்திலேயே ஈடுபாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற யதார்த்தத்தை வெளிப்படுத்திய தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிகளும் பாராட்டுகளும். நன்றிங்க. கடந்த சில வகுப்புகளில் மாணவர்களுக்கு கேள்வி அடிப்படையில் விளக்கங்களை தருகின்ற பார்வையோடு சில வினாக்களை பார்த்தோம். அந்த வகையில் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்பது என்ன பொருளை உடையதாக இருக்கிறது, அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட எந்த மாதிரியான தொடர்புகளை வைத்திருக்கிறது என்பது பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார். நிச்சயமா. இப்போது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி. ஆன் யுவர் மார்க், எல்லாருமே ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆன் யுவர் மார்க்கில் இருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹை பொட்டென்ஷியல். அப்போது அந்த ஆன் யுவர் மார்க்கில் ஒரு 10-15 ரன்னிங் ரேசர் இருக்காங்க அப்படின்னா அப்பயே நீங்கள் வந்து அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து நிச்சயமாங்க. வணக்கம் தொலைப்பாலம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. என்னங்கய்யா? ரெசிஸ்டன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள தொடர்புகள். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இது வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முன்னேறணும்னு முடிவு பண்ணால் அதை தடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு காலையில் நாங்கள் 5 மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறேன். இப்போ காலையில் அலாரம் அடிக்குது, நம்ம திரும்ப அலாரத்தை அடிச்சுட்டு அப்படியே தள்ளி போகிறோம், ஒரு இனர்ஷியாக டெவலப் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸாக வருது. இப்போ இந்த கரண்ட் வந்து ஒரு மீடியத்தில் போகுது, அது வந்து கண்டக்டர் காப்பர் அலுமினியம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் அது பயணிக்கும் போது அது என்னன்னா கரண்ட்டுன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து போகிற திசை தான் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த எலக்ட்ரான் போகும்போது அந்த மெட்டீரியல் அது காப்பராக இருக்கலாம் அலுமினியமாக இருக்கலாம், அதுக்குள்ளேயும் வந்து ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. அப்போது இவர் வெளியிலேருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை உள்ளே நம்ம செலுத்தும் போது அப்போது அதுக்குள்ளே அந்த மெட்டீரியல் காப்பருக்குள்ளேயே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போது அந்த லைக் சார்ஜஸ் அவருக்கும் நெகட்டிவ் சிம்பிள் தான், இவருக்கும் நெகட்டிவ் சிம்பிள் தான். அப்போ ரெண்டுமே என்ன பண்ணோம்னா அப்போஸ் பண்ணும், ரிப்பல் பண்ணும், போக விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அதிகமாக ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம்.
நல்லா வேகமாக புஷ் பண்ணுறோம், ஒரு அதிகமான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரானை அந்த மெட்டீரியல் காப்பர் அலுமினியத்துக்குள்ளே பயணிக்குது. எப்படின்னா அதுக்கு இருக்கிற அப்போசிங் எலக்ட்ரான் ஃபோர்ஸையும் மீறி அவர் உராய்த்து போகும்போது அந்த உராய்வில் நமக்கு வெப்பம் உருவாகுதுங்க. அப்போ அந்த வெப்பம் என்ன பண்ணுது, நம்மளோட கரண்ட் ஃப்ளோ, நான் வந்து ஒரு 100 வோல்ட் ஒரு எண்டில் கொடுக்குறேன், என்னோட அதர் எண்ட்லேயே 100 வோல்ட் வேணும். ஆனால் இந்த மாதிரி உராய்வு காரணமாக அது என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அப்போ நிறைய எனர்ஜி தேவைப்படுது. இதுதான் நம்ம உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு பெஸ்ட் ரன்னர், அவங்க வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் வெல் லைடு ட்ராக்ல ரன் பண்ணுறாங்க. ஒரு 100 மீட்டர் வந்து அவங்க வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அதை கடந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், 60 செகண்டில். அதான் அதே பர்சனை நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முட்டிக்கால் அளவு உள்ள சேரு 100 மீட்டரில் ஓட விடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 60 நிமிடம்ன்றது 120 கூட மாறும், ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். அப்போ 100 மீட்டர்ஸ் நல்லா லைட் பண்ண ட்ராக்ல ஓடினவர் பார்த்தீங்கன்னா அவர் கூலாக இருப்பார் 100 மீட்டரை கிராஸ் பண்ண உடனே. ஆனால் முட்டிக்கால அளவுக்கு சேரில் ஓடினவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்கள, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ இடுப்பளவு தண்ணியில் நீந்தக்கூடாது, நீங்கள் ரன் பண்ணணுங்க, ஓடணும் அதே 100 மீட்டர்ஸ் அப்படின்னா அப்போ எவ்வளோ உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஏன், அதே 100 மீட்டரு டிஸ்டன்ஸ் சேம் தான், அதே மாதிரி அந்த பர்சனும் சேம் தான், ஹீஸ் அ வெரி குட் அத்லெட். ஆனால் அவர் வந்து நல்ல வெல் லைடு ட்ராக் அப்படின்னு அந்த ட்ராக்ல ஓடும்போது 60 செகண்ட் ஆகுது. ஆனால் சேற்றில் ஓடும்போது கிட்டத்தட்ட 120 செகண்டுக்கு மேலே ஆகுது. இடுப்பளவு தண்ணியில் போகும்போது இன்னும் அதிகமாகுது. அப்போ என்ன விஷயம், அவரோட வேகத்தை எதுங்க தடுக்குதுன்னு பார்த்தா அந்த முட்டிக்கால் அளவு மண் சேரு தடுக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். தண்ணி இடுப்பளவு தண்ணி தடுக்குது. அவர் வேகம் முன்னேறணும்னு ஓடுறாரு, அவர் ஃபுல் எனர்ஜி பண்ணுறாரு, ஆனால் அந்த தண்ணி என்ன பண்ணுது, அவரை ஓடுறதை தடுக்குதுங்க, அது ரெசிஸ்டன்ஸ். இதே மாதிரி தான் ஒரு அலுமினியம் காப்பருக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானும் வெளியிலேருந்து நம்ம செலுத்துகிற எலக்ட்ரான் அந்த ஃப்ளோ, அதான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம், அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி தடுக்குது. அப்போது நிறைய பொட்டென்ஷியல் நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம இந்த தடுத்து அந்த உராய்வில் நிறைய வெப்பம் உருவாகுது. அந்த வெப்பத்தினால நான் கொடுக்குற 100 வோல்ட் அடுத்த எண்டில் பார்க்கும்போது எனக்கு 60 வோல்ட் தான் கிடைக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, நிறையா அந்த வேகத்தை அது தடைப்படுது. அப்போ உஷ்ணம் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகிடும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமான கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகும்னா இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் எஃபெக்ட் தான். ஸோ கரண்ட் எங்கெல்லாம் போதும் அங்கே கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், இந்த சூப்பர் கண்டக்டர்னு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ வித் 0 ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து மற்ற எல்லா மெட்டீரியல், அது இரும்பாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அது என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குற வோல்ட்டு அடுத்த அதர் எண்டில் போகாது. ஏன்னா அது உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் அதை தடுக்கும். அதை தாண்டி இது போகும்போது அந்த ரெசிஸ்டன்ஸில் நிறைய பவர் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, வேர்த்து விறுவிறுத்து போகுது இல்லையா நம்மளுக்கு, அந்த மாதிரி அதில் எலக்ட்ரான் வேஸ்ட் ஆகுது. அந்த வேர்வை தான் நம்ம உஷ்ணமாக நம்ம உணர்கிறோம். ஸோ ஹீட்டாக லிபரேட் ஆகுது. ஸோ இது மூலயமா அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டும் டைரக்ட்லி டிபெண்ட். இது ரெண்டுமே இல்லாத இடமே இல்லை. நம்ம பயன்படுத்துகிற எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லையுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் இருக்குது. சரிங்களா, வேறு டவுட் இருக்கா சார்? தேங்க்யூ, அழைப்புக்கு நன்றிங்க. தேங்க்யூ. இஎம்எஃப் பற்றி சொல்லிட்டேன். நிச்சயமாங்கய்யா. இப்போ இந்த எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு உபகரணங்கள் அதை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்கிறது பொட்டென்ஷியலாக இருக்குது. இப்போ அதை நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஒரு புஷ் போர்டு நம்ம வந்து ஆன் யுவர் மார்க்கில் ரன்னர்ஸ் ரேசர்ஸ் நிற்கிறாங்கன்னா அப்போ அதில்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்கும், அதுதான் வந்து இனிஷியல் த்ரஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை அவங்க வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் அவங்கள வின்னிங்காக மாற்றுறது இருக்குது. பட் அப்போது அதில் நிற்கும் போதே நம்ம வின்னர்ஸை சூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த ஆன் யுவர் மார்க்கு தான் நம்ம இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேட்ரி. நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்ரியில் என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு வோல்டேஜ் எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தா 2 வோல்ட் பேட்ரி, 4 வோல்ட் பேட்ரி, 3 வோல்ட் பேட்ரின்னு எழுதியிருப்பாங்க. சரி, இப்போது இந்த பேட்ரியை நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு கனெக்ட் பண்ணால் தான் அது என்னவாக மாறும்னா கரண்ட்டாக மாறும், டிவைஸாக மாறும், எனர்ஜியாக மாறும். ஆனால் அதுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அந்த பேட்டரியில் சார் அதில் என்ன மேலே எழுதியிருக்காங்க லேபிளில் 2 வோல்ட்டுன்னு, இப்போ அதில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னா அந்த பேட்டரியில் நீங்கள் ஒரு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு காமிக்கும் 2 வோல்ட்னா இவங்க கொடுக்கறது பார்த்தா 1.595 உதாரணத்துக்கு. இப்போ 2 வோல்ட் பேட்டரியில் அவங்க காமிக்கிறது எவ்வளோ வருது, 1.595 இது வந்து காமிக்குது. ஆனால் அங்கே கொடுத்துருக்கிற மென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இது, அப்போது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் நம்ம வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறோம், அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டோர்டு
எனர்ஜி தான் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இட்ஸ் அ ஸ்டோர்டு எனர்ஜி. இப்போ இந்த ஸ்டோர்டு எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிளாக செல், அதுக்கு பேர் செல்லு சொல்லுவோம். இப்போ நிறைய அந்த மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பேட்டரின்னு மாறுது. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அப்படின்னா அது உள்ளே இருக்கிற ஸ்டோர்டு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு எனர்ஜியாக மாறி கரண்ட்டாக அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகுது. அப்போ ஃப்ளோ நடக்குது. அப்போ அது பொட்டென்ஷியலாக மாறுது. அப்போது அந்த பேட்டரிக்குள்ளேயே அது சேவாக இருக்கும்போது அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். பட் அது வந்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணும்போது அது வோல்டேஜாக போகுது, கரண்ட்டாக பரிணமிக்குது, எனர்ஜியாக மாறுது. அடுத்த அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாங்க ஐயா. வணக்கம், தொலைப்பாலம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? கலை நயினார் மண்டபம். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. கெப்பாசிட்டர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கெப்பாசிட்டர், இப்போது இது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு. இது வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் 2 டிவைசஸ் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா பேசிவ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அதாவது அது மூவ் ஆகாது. அந்த கெப்பாசிட்டர் நீங்கள் வச்ச இடத்துல தான் இருக்கும், அது வந்து நகராது. இப்போ ஜெனரேட்டர், டிசி மோட்டாரில் பார்த்தீங்கன்னா காயில் உள்ள சுத்தம். ஆனால் இந்த கெப்பாசிட்டரில் அந்த மாதிரி எந்த ஆக்டிவ் காம்பனன்ட்ஸும் கிடையாது. இந்த கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இது மெயினாக எதுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க அப்படின்னா எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, இட் ஸ்டோர்ஸ் த சார்ஜஸ், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது ரெண்டுத்தையும் அவர் வந்து சேவ் பண்ணுவார். இது ஒரு காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 2 பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. அது மேபி எனி ஆஃப் தி மெட்டல். அந்த 2 பேரலல் பிளேட்ஸுக்கு நடுவில் யூ ஹாவ் அ டைஎலக்ட்ரிக் ஒரு மீடியம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இன்சுலேட்டட் மீடியம். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற பேட்டரி பொட்டென்ஷியல் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து சார்ஜஸ் ஒரு பிளேட்டில் போகும், அடுத்த பிளேட்டில் ஆப்போசிட் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த சார்ஜஸை அந்த கெப்பாசிட்டர், அந்த ஸ்டாட்டிக் டிவைஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அப்போது அந்த சேவிங் எவ்வளோ சார்ஜ் நீங்கள் சேவ் பண்ணணும், அது எதை சார் முடிவு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பேட்டரியில் கொடுக்குற பொட்டென்ஷியல். நீங்கள் அதிகமாக பொட்டென்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே அதிகமான எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அல்லது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அதில் ஸ்டோர் ஆகும். அப்போது நீங்கள் ஸ்டோர் ஆகிற சார்ஜும் நீங்கள் கொடுக்குற பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி டிபெண்ட். அதை சொல்லுவாங்க. தட் இஸ் பொட்டென்ஷியலுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா V, அதுக்கு உள்ள கெப்பாசிட்டருக்குள்ளே ஸ்டோர் ஆகிற சார்ஜ் Qன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் Q. நீங்கள் பொட்டென்ஷியல் இன்னும் அதிகப்படுத்தினீங்கன்னா இன்னும் அதிகமான சார்ஜஸ் வந்து அதில் ஸ்டோர் ஆகும். அப்போது த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இப்போ 100 இருக்கணுமா 1000 இருக்கணுமான்னு எது முடிவு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து கொடுக்குற பொட்டென்ஷியல் வோல்ட் V தான் கொடுக்குது. அப்போ அந்த V இஸ் ஈக்குவல் டு CV அல்லது அது Cன்றது கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதுதான் இந்த கெப்பாசிட்டர். இட் இஸ் மெயின்லி எ பேசிவ் டிவைஸ். அது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா டு ஸ்டோர் த சார்ஜ், சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். அது இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாதுங்க. எல்லா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் எல்லா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், டெலிவிஷன் எந்த நீங்கள் எடுத்தாலுமே அதோட மைன்யூட்டாக இருந்தால் பிக்கோஃபேரட், கொஞ்சம் பெருசாக இருந்தால் மைக்ரோஃபேரட், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஈவன் நம்மளோட ஃபேன், வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேன்லேயே யூ ஹாவ் வாட்ஸ் கண்டென்சர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அப்போ அதுவும் வந்து என்னது கெப்பாசிட்டர் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் கெப்பாசிட்டர் செய்யுதுங்க. வேறு சந்தேகம் இருக்குங்களா? வேறு சந்தேகம் இருக்குங்களா? அடுத்த நேயர் தொடர்ந்து காத்துட்ருக்காங்க. ஹலோ, வணக்கம், தொலைப்பாலம். ஹலோ ஹலோ, வணக்கம், தொலைப்பாலம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னோட நேம் தினேஷ், பாண்டிச்சேரி. உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. Yeah, hi sir, this is Dinesh from Pondicherry. I just have a doubt in optical fiber and how it works and uses. Okay, optical fiber. இப்போது ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து இட்ஸ் அ வெரி குட் கம்யூனிகேஷன் மீடியா. கம்யூனிகேஷன் மீடியானா இப்போ கம்யூனிகேஷன் பேசிக் பர்பஸ் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது, அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு பரிமாறுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து எந்தவித லேப்ஸும் இல்லாமல் நான் சொல்கிறது 100% உங்களுக்கு கேட்டுச்சுன்னா இட் இஸ் செட் டு பி எ குட் கம்யூனிகேஷன். அப்படி இல்லாமல் நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போச்சுன்னா அப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஃபுல் கிளியர் கட்டாக கேட்குறதுக்கு இவங்க வந்து ஒரு மீடியம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ரேடியோ பாடிட்டு இருக்குது, ஒரு ஏரோப்ளைனோ ஏதாவது போச்சுன்னா அந்த ரேடியோவில் ஒரு டிஸ்டார்ஷன் ஏற்படும். ஈவன் டிவிலையும் சிஆர்டிலையும் ஏதாவது இந்த மாதிரி காற்றடிச்சாலும் அந்த சிக்னல்ஸில் ஒரு டிஸ்டார்ஷன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிடுவீங்க. நானும் சின்ன பிள்ளைகள் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்னல்ஸை அவங்க வந்து அட்மாஸ்ஃபியரில் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்கை வேவ் ப்ராபகேஷன், சர்ஃபேஸ் வேவ், தென் ஸ்பேஸ் வேவ்னு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இடி, மின்னல் இதெல்லாம் வந்து அதை பாதிக்கும். அப்போ அதை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அதில் நான் கொடுக்குற அந்த சிக்னல்ஸு, சவுண்ட் சிக்னலாக இருக்கட்டும், பிக்சராக இருக்கட்டும், எல்லாமே பாதிக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் கொடுக்கறது 100% அக்ராஸ் த குளோப் ரீச் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் வந்து இந்த புது விஷயம் வருது. அதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ன்றது ஒரு சேனலிங் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற விஷயத்தை அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் உள்ள நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் 1000-2000 கிலோமீட்டர் வேணாலும் அதே கிளாரிட்டியோட போய் சேர்க்கும். நடுவில் எவ்வளோ தான் டெம்பரேச்சர் அதிகமாகுது, நோ ப்ராப்ளம். இல்லை இடி இடிக்குது சார் அப்படி இருந்தாலும் கேட்கும். ஸோ வித்தவுட் எனி லேப்ஸ் இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட். ஓகேங்களா? இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் உங்களுக்கு வந்து அந்த கோர் கிளாடிங் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை தான் நம்ம கேரியராக பயன்படுத்துகிறோம். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் கேரியர் கொண்டு போவோம். அந்த டிஃபன் கேரியரை எடுத்துகிட்டு காலையில் அம்மா கட்டி கொடுக்குறாங்கன்னா எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். லஞ்ச் டைமில் எப்படி அந்த டிஃபன் கேரியரோடய சாப்பிட்ருவோமா? உள்ளே இருக்கிற ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கேரியரை தனியாக வச்சுருவோம். அந்த மாதிரி இந்த லைட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்டிக்கல் ஃபைபரில் சென்ட் பண்ணுறது லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த லைட்டை கேரியராக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த லைட்டில் இப்போ ஹலோ அப்படின்ற வார்த்தையை அதில் மாடுலேட் பண்ணி சென்ட் பண்ணும்போது அவ்வளோ லைட்டோட வேகம் 3 lakh அப்படியே 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அவ்வளோ வேகமாக போகும். அப்போ வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். முன்னெல்லாம் ஹலோன்னு பேசுனா ஃபோனில் அது கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவங்க பேசுகிறாங்களா இல்லைன்னே தெரியாது. ஆனால் இப்போது ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக வருது 4G 5Gன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்னா டைம் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்குது. அப்போ நீங்கள் லைட்டை அதுக்குள்ளே உங்கள் ஹலோன்ற வார்த்தையை நீங்கள் மெர்ஜ் பண்ணி மாடுலேட் பண்ணி நீங்கள் ஆப்டிக்கல் ஃபைபரில் அண்டர் சர்டன் கண்டிஷன், அதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள், கிரேட்டர் தன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளில் சென்ட் பண்ணுறோம். ஓகே, டென்சர் டு ரேரர் மீடியா அனுப்பிச்சிட்டிங்கன்னா இட் வில் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த ஃபைபருக்குள்ளேயே ஆப்டிக் ஃபைபர் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிளாஸ்டிக் இழை. அந்த பிளாஸ்டிக் சின்ன ஒரு ஃபைபர் நம்ம ஹேரோட திக்னஸில் தான் இருக்கும். ஓகே, அது பிளாஸ்டிக்லையும் செய்வாங்க, அதே திக்னஸில் கிளாஸ்லையும் செய்வாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபைபர்ஸை ஒன்றா சேர்ந்து பண்டிலாக வச்சுருப்பாங்க, ஃபைபர் பண்டல். அதுக்கு மேலே பாலியுரேத்தின் கோட்டிங் போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. தட் கேன் பி லைட் அண்டர் த கிரவுண்ட், அண்டர் த ஓஷன். அது இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எரோஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் தான் அது. ஸோ அதில் அழகாக ட்ராவல் பண்ணி போகும். நீங்கள் ஃபைபரை எப்படி தான் ட்விஸ்ட் பண்ணாலும் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு எந்த லாஸும் ஆகாது. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் போகுது. அதர் எண்டுக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேரியரை விட்டுட்டு அதில் இருக்கிற ஃபுட்டு ஹலோன்றதை கேட்குறாங்க. இப்போ அவங்க பேசுறது அதே மாதிரி லைட்டு எடுத்துகிட்டு வருது உங்ககிட்ட. இப்போ நான் பேசுறது காற்று சவுண்டு வந்து என்ன பண்ணுது, காற்று தான் எடுத்துகிட்டு போகுது உங்களுக்கு. அதே மாதிரி லைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த மீடியா, டெலிஃபோன் நெட்வொர்க்ஸ் எல்லாமே இட் ஃபங்க்ஷன்ஸ் அப்பான் ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன். ஆமாங்க, இது மெடிக்கல்லேயே நிறைய யூசஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, மெடிசனில் அந்த எண்டோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த எண்டோஸ்கோப்பியில் தே ஆர் டூயிங் திஸ். அதில் வந்து ஜஸ்ட் சின்ன ஹோல் போட்டு அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு என்ன டேமேஜ் இருக்குது இன்டெஸ்டின்லையோ இல்லை ஸ்டொமக் வால்ஸில் இருக்கிற டேமேஜஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஆப்டிக் ஃபைபரை அலாங் வித் லைட் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஈவன் சர்ஜரி இஸ் ஆல்சோ பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஆப்டிக் ஃபைபர். லேசர் சர்ஜரி எல்லாமே இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை வச்சு தான் பண்ணுறாங்க. எண்டோஸ்கோப்பி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட ஒரு யூசஸ் தான் இது. சரிங்களா? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அட்வான்ஸ்மெண்ட் இந்த மாடர்ன் டெக்னிக்கில் ஒரு பியூட்டிஃபுல் திங். வேறு டவுட் இருக்குங்களா? ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அழைப்புக்கு நன்றிங்க. மாணவருடைய கேள்விகளுக்கு முன்னாடி இஎம்எஃப் பற்றி கண்டிப்பாங்க. நான் இப்போ இஎம்எஃப் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆமாங்கய்யா. இப்போ அந்த இஎம்எஃப் சொல்லிட்டு பேட்டரிக்குள்ளே சேவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் அங்கே பேட்டரியில் 2 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மெஷர் பண்ணும்போது 1.5 அந்த ரேஞ்சில் வருது. இப்போ மீதி இருக்கிறது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு வருது. இப்போ ஒரு பேட்டரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேட்டரியில் 2 எலக்ட்ரோடு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு நடுவில் எலக்ட்ரோலைட் இருக்குது. நம்ம சின்னதில் படித்த அந்த இமேஜினேஷனை ஞாபகப்படுத்திட்டிங்கன்னா ஒரு கண்டெய்னரில் ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படியே ஊற்றுவாங்க, அது எலக்ட்ரோலைட்டாக இருக்கும், இல்லை சோடியம் குளோரைடு. 2 பக்கம் எலக்ட்ரோட், ஜிங்க் அண்ட் காப்பர் எலக்ட்ரோட். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் இதை எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோலைட்டில் பாசிட்டிவ் சார்ஜு ஒரு எலக்ட்ரோடில் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு எலக்ட்ரோடு. இந்த எலக்ட்ரோலைட்டில் அது ட்ராவல் பண்ணி வரும்போது இட் லாஸஸ் சம் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். ஓகே, the resistance offered by the electrodes present inside the battery and electrolyte present inside the battery. அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, அந்த ஃப்ளோ ஒன்னோட ஒன்று உராய்ந்து அதோட ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோடுக்கு போகணும். எலக்ட்ரோலைட் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடை நம்ம பயன்படுத்துகிறோம்னு நினச்சிங்களேன். Na சோடியம் வந்து ப்ளஸ்ஸுங்க, குளோரின் Cl-. இப்போது நான் கரண்ட்டில் எக்ஸ்டர்னலாக கொடுத்துட்டேன் அப்படின்னா பேட்டரியில் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ப்ளஸ் போகணும், நெகட்டிவ் டைரெக்ஷன் போகணும். அப்போ இந்த எலக்ட்ரோலைட்டில் எல்லாம் கலந்துருக்கும்.
இப்போ ஒன்ஸ் இதை எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து நெகட்டிவ்லேருந்து அங்கே பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு போவோம், அப்படியே கலந்துருக்கும். பாசிட்டிவ் சம்டைம்ஸ் பிஃபோர் கனெக்ஷன் அவர் ஒரு ஓரத்தில் இருப்பார், அங்கேருந்து இவர் இப்படி ஒன்றோட ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகுது. இப்போ கிளாஸில் டீச்சர் இல்லாத டைமில் பசங்க எல்லாம் கும்பலாக அப்படி நிற்கிறாங்க. இப்போ டீச்சர் வந்துட்ட உடனே ஆன் யுவர் பிளேஸ் அப்படின்னும் போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு ஷஃபில் ரேண்டமாக ஓடி போய் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி போகும்போது ஃப்ரிக்ஷன் ஒருத்தவங்க இடிச்சிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடிக்கிறதுனால எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுங்க. அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு வித்தின் த பேட்டரி, இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதனால தான் நமக்கு அந்த பேட்டரியில் போட்டிருக்கிற வோல்ட்டு நம்ம மெஷர்டு வோல்ட்டும் வேரியேஷன் இருக்கிறது. ஒரு ஐடியல் பேட்டரினா அங்கே கொடுத்துற 2 வோல்ட்னா மெஷர் பண்ணாலும் 2 வோல்ட் தான் வரணும். பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். நிச்சயமா சார். ஜென்ரலாக இப்போ நீங்கள் பேட்டரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஹவ் டு டிட்டர்மைன். கண்டிப்பாக மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண நிச்சயமா அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். இப்போ ஒரு செல் அதை வந்து நம்ம அதுக்கான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓம்ஸ் லாவை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம V = IR. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா யூ கேன் see the circuit diagram, how to verify, how to find the internal resistance. இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கோம், which has அந்த எப்சிலான்ன்றது தான் இஎம்எஃப்னு சொல்லுவோம் இந்த சிம்பிள். அடுத்தது ஸ்மால் ஆர், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்கே வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். அப்படின்னா இதுனா இந்த பேட்டரியில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அது அப்படியே இந்த வோல்ட்மீட்டர் காமிக்கும். ஏன்னா வோல்ட்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா. இப்போ இது ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். பிஃபோர் நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், வெறும் வோல்ட்மீட்டர் வச்சு அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி, அந்த செல்லோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டில் ஐ எம் ஜஸ்ட் கனெக்டிங் ஒன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு 6 இது வேல்யூவை இங்கே கனெக்ட் பண்ணுறேன் வோல்ட்மீட்டருக்கு அக்ராஸாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். இப்போ இந்த கரண்ட்டு இது வந்து ப்ளஸ் மைனஸ் விச் பாசஸ் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ், இந்த வோல்ட்மீட்டர் இப்போ மெஷர் பண்ணுற வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ அதான் இங்கே ஓம்ஸ்லாம் நம்ம சொன்னோம், V = IR, வோல்டேஜ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது எதுக்குள்ளே இருக்குது, அந்த செல்லுக்குள்ளேயே இருக்குது. ஓகேங்களா. த வோல்ட்மீட்டர் ரீட்ஸ் த வேல்யூ V which is lesser than the EMF of the cell. அப்போ வோல்ட்மீட்டரு அங்கே 2 வோல்ட்னு கொடுத்துருக்கு, ஆனால் வோல்ட்மீட்டர் என்ன பண்ணுது, அதில் கொடுத்துருக்கிற வோல்டேஜோட கம்மியாக காமிக்குது. ஓகேங்களா. அது எதனால் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போஸ் எல்லாம் மெஷர் பண்ணி தான் வாங்கணும்னு கடைக்கு வந்துட்டாங்கன்னா கடைக்காரங்க எந்த பேட்டரியும் விற்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இவங்க ஏமாத்துறாங்க, பேட்டரியில் 2 வோல்ட் போட்டிருக்கு, மல்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அதில் காமிக்கிறது 1.5 அல்ல 1.6, ஏமாத்துறாங்க, 4 வோல்ட் மிஸ்ஸிங்க. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் செர்டன் வோல்டேஜ் V = I ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன ஆகுதுன்னா வோல்டேஜ் V = ε - IR. எப்சிலான்றது டோட்டல் இஎம்எஃப் இந்த செல் மைனஸ் IR, அந்த ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டரை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ். அவங்க பேட்டரியில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிற ஈக்குவேஷனில் 2 வோல்ட்டுன்னு அர்த்தம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 1.8 6 7, அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி செல். இப்போ IR இதுலேருந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தனியாக எடுத்தோம்னா ε - V, ஆக்சுவல் வோல்டேஜுக்கும் நம்ம வோல்ட்மீட்டர் காமிச்ச வோல்டேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்சிலான் வந்து 2 வோல்ட்டு, வோல்ட்மீட்டர் காமிச்சது பார்த்தீங்கன்னா 1.8னா 0.2 தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ணோன்னா IR by IR, ε - V/V. இங்கே இந்த வேல்யூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் ஸ்மால் r = ε - V/V into R. எப்சிலான்றது electromotive force, EMF of the cell, V is the voltmeter reading, R is the external resistance included in the circuit. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து நம்ம பவரும் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ பவர்னா I into EMF. ஸோ I into EMFோட வேல்யூ V + IR. இங்கே பார்த்தீங்கன்னா V வந்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா. அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு IR. இந்த IR = Ohm's law, V = IR. Therefore the power P = I into I capital R. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக இருக்கிறது ப்ளஸ் I small r, internal resistance. அப்போது இங்கே பவர் P = I² R. This is due to the external resistance. Then I² small r இந்த எதுக்காக வருது, இந்த voltage drop is due to the internal resistance. So here I² R is the power delivered to the internal resistance.
தென் I ஸ்கொயர் கேபிட்டல் R இஸ் த பவர் டெலிவர் டு தி எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். அப்போ பேட்டரிக்குள்ளேயே வர்றது ஒன்று, அந்த பேட்டரியை தாண்டி வர்றது ஒன்று, அதுதான் I ஸ்கொயர் கேபிட்டல் R. ஸோ இப்போ ஒரு உதாரணம், ஒரு நல்ல பேட்டரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு எந்த பேட்டரிக்கு ரொம்ப குறைவாக இருக்குது சார், 2 வோல்ட் போட்டிருக்கு, எனக்கு கிடைக்கிறது நான் மெஷர் பண்ணுறேன் 1.995 ஒரு பேட்டரி சொல்லுது சார், இன்னொரு செல்லு 1.8 சொல்லுது சார், இன்னொன்று 1.6 சொல்லுது. அப்போ எது வந்து பெஸ்ட் பேட்டரி, பெஸ்ட் செல்லு நான் சொல்லுவேன்னா, விச் எக்ஸிபிட்ஸ் வெரி லெஸ் இன்டர்னல் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1.96 ஒன்று காமிக்குது, அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2 வோல்ட்டு, இங்கே 1.96, அப்போ வேரியேஷன் பார்த்தா 0.4. அப்போது இது இந்த பேட்டரி, இந்த செல்லு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் செல், ஏன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் இது பெட்டராக ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்லைடில் பார்க்கலாம். ஏ பேட்டரி ஹேஸ் அன் இஎம்எஃப், ஒரு பேட்டரிக்கு ஒரு வேல்யூ, அதே சர்க்கியூட் தான் நம்ம இப்போ ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்துடுறோம். ஸோ 12 வோல்ட்டு, அது என்ன பண்ணுறோம், விச் இஸ் கனெக்டட் டு த ரெசிஸ்டர் 3 ohms. அப்போ த கரண்ட் இந்த சர்க்கியூட், இப்போ இந்த மாதிரி ஒரு வோல்டேஜும் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா அதில் பாஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.93 ஆம்பியர். ஓகே, இது 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, டெர்மினல் வோல்டேஜ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி, பவர் டெலிவர்டு அண்ட் பவர் டெலிவர் டு தி ரெசிஸ்டர். பேட்டரி எவ்வளோ பவர் டெலிவரி பண்ணுது, அதே மாதிரி ரெசிஸ்டருக்கு அது எவ்வளோ பவரை கொடுக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் என்னென்ன கிவன், வாட் இஸ் கிவன் அண்ட் வாட் இஸ் ஆஸ்ட். ஏன்னா மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ்னாலே அது ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கும். ப்ராப்ளம் இஸ் நத்திங் பட் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி கான்செப்ட். ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் கிவன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். இஎம்எஃப் ஓகேங்களா, எப்சிலான் வந்து 12 வோல்ட்டு, ரெசிஸ்டார் 3 ohm அண்ட் கரண்ட் வேல்யூ I is equal to 3.93. ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம் கிவன் வேல்யூஸ் சொல்யூஷனில். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டருக்கு நடுவில் விழுற வோல்டேஜ் V is equal to IR whose value is 3.93 into 3. ஓகேங்களா, ஐயோட வேல்யூ 3.93 கொடுத்துருக்காங்க, இங்கே ரெசிஸ்டார் 3 ohms. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் கெட் த டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி இஸ் அப்ராக்சிமேட்லி 11.79 வோல்ட். ஓகே, செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி. ஸோ இந்த ரிலேஷன் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2.37 பார்த்தீங்கன்னா, ஸ்மால் r is equal to epsilon minus v by v into capital R. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் டு calculate தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, see here r is equal to epsilon minus v by v into r. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்சிலான் EMF 12 மைனஸ் v இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், that is 11.79 by 11.79 into ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ohms. ஸோ டோட்டலாக நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் 0.05 ohm. அப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டரி இருந்தால் இட் இஸ் அ வெரி குட் செல்லுன்னு அர்த்தம். ஏன்னா வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 0.05 ohms தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் காண போகுது. தென் பவர், அந்த பேட்டரி எவ்வளோ சார் பவர் டெலிவரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is nothing but I into E, that is current passing through the circuit into the total capacity of the battery, that is EMF. So அப்போ என்ன ஆகுது, 3.93 into 12, so 47.1 watt. அப்போ இது பவர் டெலிவர் டு த ரெசிஸ்டருக்கு எவ்வளோ பவர் கொடுக்குதுன்னு பார்த்தா I ஸ்கொயர் R, ஓகேங்களா, 46.3 வோல்ட். அப்போ இது டோட்டலாக நமக்கு எவ்வளோ பவர் லேக் ஆகுது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக. நம்ம சொன்னோம் 0.05 தான் சார் குறையுது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில். அப்போ பவர் எவ்வளோ மிஸ் ஆகுது, ஆக்சுவலாக வரணும், ஆனால் வராமல் ஆக்சுவலாக வரது இவ்வளோ இருக்குது, வராதது கொஞ்சம். அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா எவ்வளோ லாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே பார்க்குறோம் த ரிமைனிங் பவர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 47.1 வோல்ட்டும் 46.3 வோல்ட்டை நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது வில் கெட் 0.8 வாட் இஸ் டெலிவர்டு. அப்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு எவ்வளோ வாட்டு வேஸ்ட் ஆகுது, 0.8 வாட் ஒரு பேட்டரிக்கு. அண்ட் அது என்ன பண்ண முடியாது, விச் cannot be used for doing any useful work. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. அப்போ இது எதுக்குமே நம்ம பயன்படுத்த முடியாது, 0.8 வாட் அந்த பவர் நமக்கு வேஸ்ட்டாகவே போகுது. சரிங்களா? நிச்சயமாக சார். அடுத்த அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து நிச்சயமாக சார். வணக்கம், தொலைப்பாலம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? தாளவத்திலே வசந்த் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்கள். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக. ஸோ தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம பேர்லேயே பார்த்தீங்கன்னா, தெர்மோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து அந்த உஷ்ணத்தை ரிலேட் பண்ண ஹீட்.
எலக்ட்ரிக் அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டி எஃபெக்ட். அப்போது இது என்ன அர்த்தம்னா, நம்ம வெப்பத்தை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியுமா? இது வந்து நம்ம எப்படின்னா, எந்த ஒரு பொருளில் மின்சாரம் பாயுது அப்படின்னாலுமே அது உஷ்ணமாகும். அது ஃபேனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன். கொஞ்ச நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனை டச் பண்ணிங்கன்னா அது சூடாகுது. அப்போ என்ன அர்த்தம்னா, அதுக்கு பேட்டரி சப்ளை பண்ணுற பவர் 100% இஸ் நாட் யூட்டிலைஸ்டுன்னு பேர். அப்போ அந்த மாதிரி யூட்டிலைஸ் ஆகாததை எப்படி இப்போ வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டாக தான் வெளியில் வருது. அப்போ எந்தெந்த பொருளெல்லாம் ஹீட் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி 100% யூஸே ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதில் வேஸ்டேஜ் தான் நம்ம ஹீட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதோட ரிவர்ஸ் எஃபெக்ட் யோசிச்சாங்க. சரி, இந்த வேஸ்டேஜ் ஆகிற ஹீட்டை நம்ம மறுபடியும் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக க்ரியேட் பண்ண முடியுமா, அந்த ஹீட்டை மறுபடியும் நம்ம எலக்ட்ரிக்காக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சதோட விளைவு தான் இந்த தெர்மோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். சரி, அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற ஹீட்டை எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது? ஸோ இதுக்கு அவர் வந்து முதல்ல இதை சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஸீபெக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, 2 மெட்டல்ஸ் எடுத்துக்கிறாருங்க. ஒன்று வந்து அயன், இன்னொன்று காப்பர். ஓகேங்களா, இரும்பும் காப்பரும் எடுத்து 2 எண்டு ஜங்ஷன் மாதிரி 2 இடத்துல முடி போட்டுடுறாரு. ஒரு ஜங்ஷனை வந்து அவர் ஐஸில் வைக்கிறாரு, இன்னொரு ஜங்ஷனை நல்லா ஹீட் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி அவர் பண்ணும்போது என்ன அவர் அப்சர்வ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃப்ளோ வருதுங்க. இஎம்எஃப் வந்து அந்த ஒயரில் அந்த தெர்மோகப்பில் போகுது. சரி, அதே மாதிரி அதில் ஹாட் எண்டும் கோல்டு எண்டையும் ரிவர்ஸ் பண்ணி வைக்கிறாரு. ஏற்கனவே லெஃப்ட் சைடில் வந்து கோல்டு வச்சுருந்தாரு, ரைட் சைடில் ஹாட்டாக வச்சுருந்தாரு. அப்போ கரண்ட்டு ஒரு டைரெக்ஷனில் போகிறத அப்சர்வ் பண்ணுறாரு மல்டிமீட்டர் வச்சு. தென் அதை ஹீட்டிங்கையும் அந்த கோல்டையும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாரு. இப்போ லெஃப்ட் வந்து ஹாட்டும் ரைட் வந்து கோல்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இஃப் யூ மெயின்டைன் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இந்த தெர்மோகப்பல், அப்படின்னா இது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இஎம்எஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஸீபெக் சொல்லிவிட்டு அது மாதிரி மாற்றி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இஎம்எஃப் அதிகமாகுது. ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் அது இன்னும் ரொம்ப ஃப்ரீசிங்காக வைக்கிறாங்க அப்பயும். அப்போது இங்கே ஸீபெக் இந்த இஎம்எஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டல், காப்பர், அயன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேரில் அவர் ட்ரை பண்ணுறாரு. அதை பொறுத்தும் இஎம்எஃபோட வேல்யூ மாறுது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இஃப் யூ கீப் ஆன் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர்னா அதுக்கேற்ற மாதிரி இஎம்எஃப்பும் அதிகமாகுது சொல்லிட்டு இது ஸீபெக்கோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அடுத்தது, சரி இப்போ கரண்ட்டு நான் வந்து 2 எண்டில் ஐஸு நம்ம சூடாக பண்ணுறோம், ஹாட் ஸ்டீம் வைக்கிறோம். சரி, இப்போ வந்து நான் கரண்ட் அந்த தெர்மோகப்பில் இன்னொரு சயின்டிஸ்ட்டு பாஸ் பண்ணுறாரு காப்பர் அயனை. அப்படின்னா அதுனா ஒரு எண்டில் அவர் சூடாக ஃபீல் பண்ணுறாரு, இன்னொரு எண்டில் கோல்டாக ஆகுறாரு. அதே தெர்மோகப்பிள் தான் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் கோல்ட் அண்ட் ஹாட்டர் ரீஜன் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கரண்ட் பாஸ் பண்ணுறாரு அந்த தெர்மோகப்பில். அப்படின்னா ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு வந்து கூலாக இருக்குது, ரைட் சைடு ஹாட்டாக இருக்குது. சரி, கரண்ட்டோட டைரெக்ஷனை மாற்றுறாரு. அப்போ திரும்ப அந்த ஹீட்டிங்கும் கோல்டும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை கண்டுபிடிச்ச ஒரு பெல்டியர் எஃபெக்ட். ஸோ அப்போது ஸீபெக் எஃபெக்ட் அண்ட் பெல்டியர் எஃபெக்ட் வந்து ரிவர்சிபிள். இப்போ தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா அந்த ஹீட் வேஸ்ட்டை எலக்ட்ரிக் கரண்ட் போகிறதுனால வேஸ்ட்டாக டிசிபேட்டட் இந்த ஃபார்ம் நிறைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட்டாக வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி வேஸ்டான ஹீட்டை ப்ரொடக்டிவாக மறுபடியும் நம்ம அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியுமான்னு யோசிச்சதோட விளைவு தான் இந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அதில் இந்த ஸீபெக்கும் பெல்டியரும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம இதில் ஏர் கண்டிஷனிங்கில் அதுவாக ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்சு, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்தவுடனே அதுவாக நின்றுடும், நம்ம செட் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தெர்மோகப்பில் யூஸ் பண்ணுறாங்க, தெர்மிஸ்டரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பியூட்டிஃபுல்லாக வேஸ்ட் ஆகிற ஹீட்டை ப்ரொடக்டிவாக நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஸீபெக் அண்ட் பெல்டியர் எஃபெக்ட். அழைப்புக்கு நன்றிங்க. தொலைப்பாலம் நேரலை தொடரும் இடைவேளைக்கு பிறகு. காத்திருங்கள் நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். டிஜிட்டல் பேங்கிங்கோட காலம். டைமை சேமிக்கலாம். டிஜிட்டல் பேங்கிங் சுலபம். தினமும் பரிவர்த்தனை செய்யலாம். எங்கேயும் எப்போதும் சேஃப் தான், ஃபாஸ்ட் தான். பேமெண்ட் விரலிலேயே செட் தான். கொடுக்கல் வாங்கல் ஆப்ஷன்ஸ் பல. IMPS, NEFT, UPI 24 மணி நேரமும் வேலை செய்யும். பேமெண்ட் சுலபம், ரொம்ப சௌகரியம். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. +2 மாணவர்களுக்கான தொலைப்பாலம் இயற்பியல் பாடம் குறித்த ஐயங்களுக்கான விடையளிக்கும் நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. பொதுவாக பல்வேறு தகவல்களை மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. செல்ஸை வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதனுடைய நிகழ்வுகளை வினாவின் விடையாக எப்படி மாணவர்கள் நிச்சயமாங்க.
ஸோ செல்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் செல்லு, இப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து பேட்டரின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி செல்ஸை நம்ம பேட்டரியாக ஒன்று சீரீஸில் கனெக்ட் பண்ணி பேட்டரியாக ஃபார்ம் பண்ணுறது இருக்குது, இன்னொன்று பேரலாக கனெக்ட் பண்ணி அதை பேட்டரியாக ஃபார்ம் பண்ணுறது இருக்குது. இப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணால் அதில் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொன்னோம். எந்த ஒரு செல் பேட்டரி எடுத்தாலுமே அதில் கார் பேட்டரியாக இருக்கட்டும், பைக் பேட்டரி, ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வால் கிளாக் பேட்டரியிலேருந்து எல்லாத்துலேயுமே இட் ஹேஸ் அ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இவர் எல்லா பேட்டரி செல் எல்லாமே என்ன ப்ராசஸ்? எனர்ஜி கன்வர்ஷன் ஃப்ரம் கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல். அப்போ அதில் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, எலக்ட்ரோலைட். அங்கே இருக்கும்போது அவர் அந்த அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது தேர் இஸ் அ பாசிபிள் ஷார்ட் கம்மிங் ஆஃப் தி ஆக்சுவல் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செல்ஸை கனெக்ஷன் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணால் அப்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது, அப்போது அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இல்லை அதிகமாக இருக்கா குறையுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ செல்ஸ் கனெக்டட் இன் தி சீரீஸ். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் தி டயக்ராம் செல்ஸ் இன் சீரீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 செல்லு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதோடைய இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா எப்சிலான். சரிங்களா? 3லேருந்து 4 பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி யூ கேன் ஆட் n நம்பர் ஆஃப் செல்ஸ். தென் அதில் போகிற கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா I, ரெசிஸ்டர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா பாசிட்டிவ் எண்டை வந்து ஒரு ரெசிஸ்டரோட ஒன் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் ஆஃப் த ஃபஸ்ட் செல் இஸ் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் ஆஃப் தி செகண்ட் செல். அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் த செகண்ட் இஸ் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் ஆஃப் தி ஃபஸ்ட். அதே மாதிரி நெகட்டிவ் டு, ஸோ அப்போ நெகட்டிவ் எண்டு இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ரெசிஸ்டாரில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ வி ஆர் அப்ளையிங் தி ஓம்ஸ் லா. எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸு இன்டர்னல் எது வந்தாலுமே இதுக்கு வந்து ஒரு ஜீனியஸ் பார்த்தா ஓம், லார்ட் சைமன் ஓம், இவங்க தான். இப்போ ஓம்ஸ் லா V = IR, அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் நம்ம I வேல்யூ எடுக்கிறோம். ஸோ V = IR, I = V/R, இப்போ டோட்டல் EMF. இப்போ இஃப் இட் இஸ் n நம்பர், இங்கே n நம்பர்னா n வந்து 4ன்னு அர்த்தம். இப்போ நான் 5 செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூ 5 ஆகும். 6, 7, 8 எத்தனை வேணும், இது ஒரு ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஓம்ஸ் லா V = IR தான், நம்ம I = V/R. Vன்றது டோட்டல் EMF, இங்கே எப்சிலான். தென் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த NRன்றது ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல், கேபிட்டல் R இஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூடட் இன் த சர்க்யூட். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், இஃப் ஒரு கண்டிஷன் நம்ம அசியூம் பண்ணுறோம், இஃப் ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி மச் லெஸ்ஸர் தேன் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகுது? I = N∈R. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு நல்லிஃபை ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக உள்ளதுன்னு அர்த்தம். NI1, where I1 is the current due to single cell, or I1 = ε/R. இந்த எப்சிலான்றது which is nothing but அது எதனால் அரைஸ் ஆகுது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது பொட்டென்ஷியல் V-னால் அரைஸ் ஆகுது. ஸோ V is somewhat equal to எப்சிலான். சரிங்களா? I = V/R தான் இந்த எப்சிலான்/Rன்னு போட்டிருக்கோம். Thus, if R is negligible, internal resistance neglect பண்ணிடுறோம் அப்படின்னா when compared to capital R, ஏன்னா அது internal resistance ரொம்ப குறைவாக இருக்குது when compared to capital R. அப்போ என்ன ஆகுது? we are neglecting that. அப்போ current supplied by the battery is n times that supplied by the single cell. அப்படியே மல்டிபிள் ஆகும், ஒரு செல்லுக்கும் உள்ள கரண்ட்டு அப்படியே மல்டிபிள் ஆகிட்டு போகும். சரிங்களா? ஸோ செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்மால் ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு எலக்ட்ரோடுக்கும் இன்னொரு எலக்ட்ரோடில் இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட் ரீச் ஆகிற அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? I = N∈/NR. கேபிட்டல் ஆரை நெக்லெக்ட் பண்ணுறோம், தட் இஸ் ε/R. இதுதாங்க விஷயம். இது ஒரு உதாரணத்தோடு சொல்லுவோம் பாருங்களேன். இப்போது செல்ஸ் உதாரணத்துக்கு 4 செல்லில் ஒவ்வொன்றுத்தும் 9 வோல்ட் பேட்டரி, ஒரு இண்டிவிஜுவல் செல் 9 வோல்ட் 9 வோல்ட் 9 வோல்ட் 4. இந்த அழைப்புக்கு பிறகு நிச்சயமாக சார். வணக்கம் தொலைப்பாலம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பென்னி பேசுகிறேன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. டேவிட்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? டேவிசன் ஜெர்மர். இப்போது இது வந்து டேவிசன் ஜெர்மர் அவங்க பியூட்டிஃபுல்லாக அது λ = h/mv அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷனை அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக பண்ணாங்கப்பா. அது வந்து டூயல் நேச்சர் ஆஃப் லைட். ஓகேங்களா? லைட் வந்து விச் பிஹேவ்ஸ் போத் ஆஸ் அ பார்ட்டிகிள் as well as வேவ். ஸோ இதுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் தான் அவங்க பண்ணது. ஓகேங்களா? டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஐன்ஸ்டீனோட கண்டிஷன் E = mc², மேக்ஸ் பிளாங்க் λ = h/mv உருவாக்குறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா மேக்ஸ் பிளாங்கையும் அடுத்தது
ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரெண்டுத்தையுமே பயன்படுத்தி தான் இவர் அவரோட டி ப்ராக்லி வேவ் லென்த்தை கொடுக்குறாரு. இது தியரிட்டிக்கலாக அவர் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. பட் அதை எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறது தான் அந்த டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு வேலை. அதுலேருந்து அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ எப்படி ஒரு அப்ட்ராக்டாக சொன்னது கான்க்ரீட்டாக ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எவிடன்ஸ் தான் பாது. ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ. நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சியினுடைய முழு தகவல்களையும் மாணவ செல்வங்கள் யூடியூப் சேனலில் முழுமையாக பார்த்து கொள்ளலாம் என்று நிலையத்தின் சார்பிலே தங்களுக்கு நினைவூட்டுவதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கவனப்படுத்துகின்றோம். கடந்த வினாவினுடைய விடையை தொடர்ந்து சொல்லுங்கள். நிச்சயமாங்க. இப்போது செல்ஸ் இன் சீரீஸ் இதை வந்து நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டுக்கு 4 செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டோம். அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 ஓம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டோம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். ஸோ இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டு I, சரிங்களா. ஸோ இப்போது இதில் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் த காம்பினேஷன். இந்த 4 செல்லுக்கும் உள்ள இஎம்எஃப் ஒவ்வொரு செல்லுக்குன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க. இப்போ 4த்துக்குமே சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 4ஓட டோட்டல் இஎம்எஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த 4 செல்லுத்துக்கும் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதான் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தென் டோட்டல் கரண்ட் பாசிங் த்ரூ ஆல் த 4 செல்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த 10 ஓம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டெவலப் ஆகுது அப்படின்ட்டு. தென் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல், ஒவ்வொரு செல்லும் 4 செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் எவ்வளோ பொட்டென்ஷியல் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. இதில் கொடுத்துருக்கிற வேல்யூ 9 வோல்ட் ஓ பேட்டரி, தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.1 ஓம் ஆஃப் ஈச், 4 செல் வச்சுருக்காங்க. தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம்ஸ் இருக்குது. ரைட். ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் த காம்பினேஷன். ஈக்குவலண்ட் இஎம்எஃப் which is nothing but n into E. அப்படியே இந்த இடத்துல nன்றது 4 செல்ஸு. அந்த 4த்துக்கும் உள்ள இஎம்எஃப் ஒரு செல்லுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 வோல்ட். ஸோ 4 செல் இருக்குது, அதான் n. இதில் ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ள வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட். ஸோ 4 into 9 which is nothing but 36 வோல்ட். ஈக்குவலண்ட் இஎம்எஃப் இது வந்து ஆட் ஆகும் அப்படியே 4மே. நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இதுவும் அதே மாதிரி n into R. ஸோ ஒரு செல்லுக்கு 0.1னா அப்போ 4 செல்லுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பெருக்கிட்டிங்கன்னா 0.4 ஓம். இப்போ டோட்டல் கரண்ட் ஐயோட வேல்யூ இந்த ஃபார்முலா n epsilon/r + nr. சரிங்களா. ஸோ இதில் n 4 செல்லு, எப்சிலான்ன்றது ஒரு செல்லோட வோல்ட் 9 வோல்ட். தென் கேபிட்டல் R இங்கே சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 10 ஓம். அப்போ அது 10 இங்கே போட்டாச்சு. ப்ளஸ் n into R. nr ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை அப்படியே டைரெக்டாகவும் போடலாம். அல்லது 4 நம்பர் ஆஃப் செல்ஸு, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு 0.1. ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 4 into 9 by 10 plus 0.4 which is nothing but 36 by 10.4. இதுலேருந்து கரண்ட்டோட வேல்யூ I is equal to 3.46 ஆம்பியர். இதுதான் டோட்டல் கரண்ட் இன் தட் சர்க்யூட். ஒரு 4 செல்லை நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வச்சா அதோட கரண்ட் எவ்வளோ 3.46 ஆம்பியர். தென் அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த 10 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல்னா which is nothing but V equal to IR, ஓம்ஸ் லா ஃபார்முலா. கரண்ட்டோட வேல்யூ 3.46, தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸு 10 சர்க்யூட்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10 ஓம்ஸ் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டு. ஸோ கரண்ட் வேல்யூஸ் தான் நம்ம அழகாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3.46 இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்களா கரண்ட்டு. ஏற்கனவே ப்ரீவியஸாக I is equal to 3.46, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே we get 34.6 வோல்ட். இப்போது இந்த 34.6 இங்கே 36 வோல்ட் டோட்டலாக அந்த பேட்டரியில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது 36 வோல்ட்டுன்னு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணதில் கிடைச்சது எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ண பிறகு கிடைச்சது 34.6. அப்போது த ரிமைனிங் 1.4, அந்த 36 minus 34.6 மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த 1.4 வோல்ட் இஸ் ட்ராப்ட் அக்ராஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணால் அல்டுகெதர் உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா 1.4 வோல்ட்டு குறையுது. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல், ஒரு செல்லுக்கும் எவ்வளோ பொட்டென்ஷியல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா V/N, I is equal to V/N, which is nothing but 34.6 டோட்டல் நம்பர் ஆஃப் செல் 4. இந்த V ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 34.6. அப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்டட் இன் தி சீரிஸ் இஸ் 4. ஸோ 34.6 by 4 which is nothing but
8.65. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12th கம்பல்சரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த மாதிரி சர்க்யூட் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். இது வீட்டில் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக இருக்கும். கான்செப்டே நீங்கள் இது மூலிமா மிக சிறப்பாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நிச்சயமாக சார். சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய லாஸ் பற்றி டீட்டெயில்ஸாக சொன்னீங்க. அதே மாதிரி பேரலல் கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ பேரலல் அதே மாதிரி செல்ஸ் வந்து ஒரு 4 செல்லை நம்ம என்ன பண்ணுறோம், பேரலில் அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பேரலில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு காமன் பாயிண்ட் 2 பாயிண்டில் we are going to calculate the internal resistance of those 4 cells connected in parallel as well as the voltage drop. இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்லைடில் பார்த்தா தெரியும். செல்ஸ் இன் பேரலல். ஸோ இங்கே we have 3 cells நம்ம வந்து கான்செப்டுக்காக எப்சிலானை கனெக்ட் பண்ணியிருக்கோம். we have common plus and minus point. இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் I, we have external resistance R. so voltage drop across the resistance is V. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி இஸ் நத்திங் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலில் வரும் 1/R + 1/R + அப் டு 1/R n டேர்ம்ஸ். இங்கே நம்ம 3 கனெக்ட் பண்ணியிருந்தா 1/R1 + 1/R2 + 1/R3 முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10 கொடுத்துருந்தா அப்படியே நாங்கள் 1/R1 + அப் டு 1/10 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுது, டோட்டலாக ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணோன்னா n/R. ஸோ R ஈக்குவலண்ட் இஸ் நத்திங் பட் இது 1/R ஈக்குவலண்ட் தான் n/R. வெறும் R ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா which is nothing but அப்படியே ரிவர்ஸ் ஆகும். n/R வந்து ரிவர்ஸ் ஆகும், R/n மாறும். சரிங்களா? and the total resistance in the circuit is nothing but capital R, externally included circuit plus internal R/n. Similarly the total EMF, இதெல்லாம் ஃபார்முலா. total EMF in the potential difference between the 2 points, இந்த A and B இந்த 2 பாயிண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கும் உள்ள பொட்டென்ஷியல் calculate பண்ணோம்னா we have the current value I is equal to epsilon/R/n plus R. இங்கே calculate பண்ணத்தான். சரிங்களா? I is equal to இந்த n அப்படியே மேலே போயிடும், n epsilon/R plus nR. so first case, if the internal resistance is very much greater than R அப்படின்னா external cancel ஆகிடும். so n E/r which is nothing but n I1. I is equal to V/R இருக்கு இல்லையா? அப்போ I1 is equal to epsilon/R. அதுதான் இங்கே n I1. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்த கான்செப்டை தான் இங்கே we have given the values. we have taken 4 cells connected in parallel of 5 volt each having the internal resistance of 0.5 ohms each. we have connected the external resistance as 10 as அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ இதில் you are asked to find the equivalent EMF, equivalent internal resistance, total current. நம்ம சீரீஸில் பார்த்த அதே வேல்யூஸ் தான் இங்கே பார்த்துருக்கோம். சீரீஸில் அப்படி வந்துச்சு. இப்போ இதில் parallel ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணால் will calculate the equivalent EMF, total EMF of the cells connected in the parallel. இப்போ total cells 4. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் EMF அப்போ இது என்ன ஆகுது, which is nothing but 5 volt. இதில் பேரலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் ஆகாது, ஒரு இண்டிவிஜுவலாக தான் காமிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஈக்குவலண்ட் EMF is equal to 5 volt. அதனால தான் நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வில் ப்ரிஃபர் பேரலல் கனெக்ஷன்ஸ். சரிங்களா? தென் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R equivalent is equal to R/n which is nothing but internal resistance value 0.5. so total number of cells connected in parallel is 4 which is nothing but 0.125 ohms. then total current I is equal to epsilon/R plus R/n. so epsilon value 5, external resistance 10, நம்ம ஏற்கனவே R/n value calculate பண்ணியிருக்கோம். so altogether I will get I is nothing but 0.5 ampere. then potential difference across each cell, ohms law, V equal to IR. so I 0.5 இங்கே ஏற்கனவே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். external circuitல இருக்க resistance R which is nothing but 10 ohm. அப்போ V equal to 5 volt. then current from each cell I/n. so 0.5/4 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லிலும் எவ்வளோ கரண்ட் வருதுன்னா 0.125 ஆம்பியர். அப்போது பேரலில் நமக்கு கிடைக்கிற கரண்ட்டு ரொம்ப கம்மி when compared to சீரீஸ்லன்னா ஆட் அப் ஆகும், இதில் குறையும். சரி நிச்சயமா சார். அடுத்த அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாங்க ஐயா. வணக்கம் தொலைபாலம். ஹலோ சார், வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்க. நான் அரியாங்குப்பம் ரவி ஆனந்த் பேசுகிறேன் சார். அரியாங்குப்பத்துலேருந்து ரவி ஆனந்த் பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் என்ன? என்ன ஒரு டவுட் சார், திருமழிசை சாரோட செஷன் வந்து நான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறேன். சொல்லுங்க சார். நான் ஒரு அவசியம் ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். நிச்சயமா கேளுங்க. வாட் இஸ் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ் சார்? ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ்.
Explain electromagnetic induction and its uses. ஓகேங்க ஐயா. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதுனா இதில் ஏற்கனவே எப்படின்னா ஆர்ஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஒயர் ஆக்சிடெண்ட்டாக தான் கண்டுபிடிக்கிறார். ஒரு ஒயரில் கரண்ட் போகும்போது அது பக்கத்தில் இருக்கிற மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து ஒரு டிஃப்ளெக்ட் ஆகுது. எப்போல்லாம் கரண்ட் போதோ அது பக்கத்தில் வச்சுருக்கிற மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, அப்படியே ஷேக் ஆகுது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தென் பர்பஸ்லி ஹீ டிட். ஒவ்வொரு தடையும் அவர் கரண்ட்டை வந்து ஆன் பண்ணும்போதும் அந்த ஒயரில் எப்போல்லாம் எலக்ட்ரான் போகுதோ அப்போல்லாம் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து இட் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். சரி, இப்போ இது எதனாலன்னு சொல்லிட்டு அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து வந்தவங்க ஓகே இது வந்து என்னென்னா ஆம்பியர்லாம் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு எப்போல்லாம் கரண்ட்டு போதோ அந்த ஒயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுதுங்க அங்கே. அந்த மாதிரி அப்போ எப்போல்லாம் ஒயர் இதுதான் நம்ம சின்ன வயசில் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்லாம் செய்திருப்போம். சும்மா ஒரு ஆணியில் காப்பர் ஒயரை நல்லா சுற்றி பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த காப்பர் ஒயரை அந்த ஆணியில் என்ன ஆகுது மேக்னெட்டாக மாறும், டெம்பரரி மேக்னெட். அதை வச்சு நம்ம இன்னொரு அயனை இரும்பு ஆணியை நம்ம தூக்க முடியும். ஸோ இது வந்து இந்த ஆம்பியர் ஆர்ஸ்டட் சொன்ன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இது நம்ம பண்ணுறதுல இருக்குது. ஸோ இப்போது கரண்ட்டு போகும்போது நமக்கு மேக்னெட்டிசம் க்ரியேட் ஆகுது. இதுதான் அவங்க சொல்லி இதில் தான் நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எல்லாமே இது வழியாக அழகாக வந்துருச்சு. இப்போது அடுத்து வந்த ஜென்ரேஷனில் மைக்கேல் ஃபாரடே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா சரி கரண்ட்டு வந்து ஒரு கண்டக்டரில் போகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிசம் க்ரியேட் ஆகுது, காந்த சக்தி வருது. சரி, இந்த மாதிரி ஒரு காந்த சக்தினால் மறுபடியும் கரண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலியமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சதான விளைவு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்படின்னா அர்த்தம் ஜெனரேஷன் இன்டியூசிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதுதான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த கான்செப்டை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸிபிட் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க மைக்கேல் ஃபாரடே நீங்கள் எக்ஸிபிட் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்தது, ஆனால் இதனால் என்னங்க பயன் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் அதுதான் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருக்குங்க, சின்ன குழந்தை, அது வளரும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டலாக விட்டுட்டார் அந்த ஆர்குமெண்ட்டை. ஆனால் இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்லேருந்து எல்லாமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தாங்க. ஃபேனு, அடுத்தது மோட்டார், ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இந்த மைக்கேல் ஃபாரடே சொன்னது தான். எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலியமாக கரண்ட்டை எடுக்க முடியுமா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறாரு. எப்படி ஒரு காந்தம், ஒரு பார் மேக்னெட்டு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன காப்பர் காயிலை ஒயின் பண்ணி வச்சிடுறாரு, இந்த பக்கம் மேக்னெட்டு பார் மேக்னெட்டு. அந்த காப்பர் காயிலில் ஒரு மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணிடுறாரு, இல்லை வோல்ட்மீட்டர் கேல்வாமீட்டர் கரண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிடுறாரு. இப்போ அவர் எதுலேயுமே கரண்ட்டு கொடுக்கலிங்க, ஜஸ்ட்டு ஒரு காப்பர் காயிலை சுற்றி அதை கேல்வாமீட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு, ஸ்டாட்டிக்காக இருக்குது. இந்த பக்கம் பார் மேக்னெட் பக்கத்தில் வச்சிடுறாரு, கேல்வாமீட்டரில் எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேக்னெட்டை அந்த காந்தத்தை எது மூலியம் கிட்ட வராரு, அந்த காயில் கிட்ட நவுத்திட்டு வரும்போது கேல்வாமீட்டரில் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ளெக்ஷன் வருது. ஸோ அப்சர்வ் பண்ணுறாரு, என்னங்க இது ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருந்தால் எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லை. ஓகே, இந்த காயில் ரெஸ்ட்டில் இருக்குது, காந்தம் என்ன ஆகுது அந்த காயிலை நோக்கி வரும்போது டிஃப்ளெக்ஷன் வருது. சரி, இவர் வேகமாக மூவ் பண்ணுறாரு, அப்போ டிஃப்ளெக்ஷன் இன்னும் பலமாக இருக்குது. சரி, அடுத்தது கிட்ட வச்சுட்டு வேகமாக பின்னாடி இழுக்கிறாரு, டிஃப்ளெக்ஷன் அதர் சைடு வருது. வேகமாக இழுக்கிறாரு, அதர் சைடு வருது. எதுலேயுமே கரண்ட் இல்லை. அப்போது கரண்ட் இல்லாமல் கேல்வாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஆகுமா? ஸோ அப்போ இந்த காந்தத்து மூலிமா அவர் என்ன ஜென்ரேட் பண்ணுறாரு, கரண்ட்டை கொடுக்குறாரு. இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் தி மேக்னெட்டிசம். ஸோ இந்த மாதிரி அப்போது ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக அந்த மேக்னெட்டை கிட்ட செலுத்துறீங்க, எவ்வளோ வேகமாக அதை விலகி டிபார்ட்டிங் அண்டு அப்ரோச்சிங். ஸோ இந்த மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதிகமாக கரண்ட்டு கிடைக்குது, கரண்ட்டோட இன்டென்சிட்டியும் அதிகமாகுது. ஸோ இதை வச்சு தான் அவர் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறாரு. செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மரே இவர் சொன்ன விஷயத்தில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு பவர் சப்ளை வரவே வராது. அது வெதர் இட் இஸ் ஃப்ரம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்எல்சியில் இருந்தாலும் சரி, கூடங்குளம் இல்லை இந்திரா காந்தி எங்கே இருந்தாலுமே கல்பாக்கம் நமக்கு வரணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஹெல்ப் இல்லாமல் we can't transfer the power generated in the power source. அங்கேருந்து வரணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. அதுதான் ஸ்டெப் அப் பண்ணும், ஸ்டெப் டவுன் பண்ணும். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஒர்க் ஆகுது. வி ஹேவ் டு தேங்க் மைக்கேல் ஃபாரடே. நேரோட அழைப்புக்கு நன்றி சார். இந்த பேரலல் கனெக்டிவிட்டியோட கன்க்ளூஷன் முடிச்சா? கண்டிப்பாங்க, அதை முடிச்சிடலாம் சார். ஸோ இது பேரலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஐயோட வேல்யூ 0.125 ஆகுது. அப்போது நம்ம சீரீஸில் வந்து அதிகமாகும், பேரலில் நமக்கு குறையும். ஸோ இதுதான் வந்து பேரலல் சீரீஸ். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். நல்லா இது வந்து மீண்டும் மீண்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
அந்த கான்செப்ட் அதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டும் தரவாயிடுது, ப்ராப்ளமும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒன்ஸ் இதை மாதிரி ரெண்டுமே சைமில்டேனியஸாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறந்தே போகாது. என்னங்க அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். நீங்கள் படிக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்க, செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரல் 1/2 hour படிக்கிறீங்க. அந்த ப்ராப்ளம் ஒரு 5 minutesல நீங்கள் அழகாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் மறக்காது, உங்களுக்கு அந்த கான்செப்டும் மறக்காது. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாமே என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. ஒரு டிகிரி போனாலும் சரி, இன்ஜினியரிங் போனாலும் மெடிசன். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. கான்செப்ட் ஞாபகமாக இருந்தால் தான் இந்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். பொதுவாக பள்ளியில் தினந்தோறும் நடத்தப்படக்கூடிய பாடங்களில் ஃபிசிக்ஸ் பாடம் நடத்தப்படும் போது அதை தேர்வு நோக்கி அப்பாற்பட்டும் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு மையப்படுத்தியும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போது ஒன்ஸு நம்ம வந்து உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு 2 வால்யூம். இப்போ 11னா 2 வால்யூம் இருக்குது. இப்போ ஸ்டேட் போர்டுனா உங்களுக்கு ஒரு 11 யூனிட் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பில் ஒரு 11 யூனிட், 22 யூனிட் இருக்குது. நீங்கள் அந்த 22 யூனிட்லேயும் நம்ம மாணவர்கள் ரொம்ப தவறு பண்ணுறதுன்னா, நான் செலக்டிவாக படிக்கிறேன். எப்படி நான் செலக்டிவாக இந்த டைட்டில் எனக்கு பிடிக்குது, ஒரு 5 யூனிட் படிச்சிடுறேன், மீதி நான் விட்டுடுறேன். சரிப்பா, அப்போது வந்து ஓகே இவன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஏதாவது சொல்கிறாங்க. 12th வராரு. 12th வந்து நடத்தும் போது இவங்க அதில் ஒரு 6 யூனிட் விட்டுட்டார், 5 யூனிட் தான் படிச்சிருக்காரு. அந்த 6 யூனிட்லோட பேஸ் இல்லாமல் இவரால் 12th வரவே முடியாது. இதனால் நான் 10வது படிக்கட்டு ஏறி ஆகணுங்க, ஆனால் நான் கீழே இருக்கிற ஒரு 8 படிக்கட்டை நான் விட்டுறேங்க. நான் ஃபஸ்ட்டு 2 படிக்கட்டு ஏறிடுறேன், அதோட 10வது படிக்கட்டு ஏறணும். எப்படிங்க முடியும்? ஃபிசிக்கலாக நீங்கள் வேணால் கயிறு கட்டி வேணால் ஏறலாம். ஆனால் இந்த சப்ஜெக்டை ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டும் அடுத்த யூனிட்டுக்கான தொடர்பு. ஃபஸ்ட் யூனிட் படிச்சிங்கன்னா அது தரவை பண்ணிட்டா தான் செகண்ட் யூனிட், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். இட்ஸ் லைக் எ ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ எதையாவது மிஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப் விழுந்துடும். அப்போ நீங்கள் கஷ்டப்படணும், ஜம்ப் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேரால் முடியும்? உங்களுக்கு அந்த லேர்னிங் லிங்க் மிஸ் ஆகிடுது, கண்டினியூட்டி போயிடும். கண்டினியூட்டி போயிட்டா உங்களால் கான்செப்டை ரீகால் பண்ணவே முடியாது. ஸோ இதனால தான் நிறைய பேர் நான் பார்த்த மாதிரி இருக்கு, என்னால் ஆன்சரை ரீகால் பண்ண முடியல. இப்போ நீங்கள் படிக்கும்போது நல்லா ரசித்து டேக் ஷார்ட் நோட்ஸ் ஆன் யுவர் ஓன், பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சு அழகாக எழுதி பார்த்து படிங்க. தென் படித்ததை மைண்டில் நல்லா ரீகால் பண்ணுங்கள். இப்போலாம் மொபைல் ஃபோன் எல்லார்கிட்டையுமே இருக்குது, நீங்கள் படிக்கிறத அழகாக ரெக்கார்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக ஃப்ரீ டைமில் கேட்டுக்கலாம். ஸோ இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுடைய இந்த கருத்துக்கள் போலவே பல்வேறு கருத்துக்களையும் வரும் நிகழ்ச்சிகளிலே மாணவ செல்வங்கள் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பானதொரு பயணிப்பதற்கு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆசிரியர் பெருந்தகைக்கும் மாணவ செல்வங்கள் வினாக்கள் எழுப்பியோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.